கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த பகல் வேளையிலும் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே மேல் வீட்டறையின் அனுபவங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிறந்து வளர்ந்து ஸ்தோத்திரம் அவருடைய ஊழியங்களை செய்து முடித்து சிலுவிலே அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அதிலிருந்து 40 நாட்கள் இந்த பூமியில தம்மை உயிருள்ளவராக திருஷ்டாந்தப்படுத்தி அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாளிலே ஸ்தோத்திரம், அந்த நாள் முதற்கொண்டு ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் ஸ்தோத்திரம் 120 பேர் மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். 120 பேர் மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். மேல் வீட்டறையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மேல் வீட்டறையில் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது ஒருமனப்பட்டார்கள். மேல் வீட்டறையிலே ஒருமனப்பட்டார்கள். 2வது ஜெபத்திலும் வேண்டுதலிலும் கவனமாக இருந்தாங்க. ஜெபத்தில் இருந்தாங்க, வேண்டுதலில் இருந்தாங்க. 3வது தரித்திருந்தார்கள். தேவ சமூகத்தில் உன்னதத்திலிருந்து பெல்நாள் தரிப்பிக்கப்படும் வரை, உன்னதத்திலிருந்து வெளிப்படுகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி மேல் வீட்டறையிலே காத்திருந்த பொழுது ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அந்த 120 பேர் மேலும் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. எல்லாரும் மேலும் வந்து அபிஷேகம் இறங்கிற்று. அந்த இடம் அசைந்தது என்று வேதத்திலே படிக்கிறோம். எல்லோரும் கலங்கினார்கள், எல்லோரும் பிரமித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக பயன்பட விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் மேல் வீட்டறை அனுபவம் மிக முக்கியமாய் அவசியமாய் தேவைப்படுகிறது. நீங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா? ஆண்டவருக்காக ஏதாவதிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? ஊழிய அழைப்பு இருந்தும் ஊழியம் செய்யாமல் எப்படியாகிலும் என் அழைப்பை நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவருக்காக என் கிருபைகளை பயன்படுத்த வேண்டும், ஆண்டவருக்காக வரங்களை பயன்படுத்த வேண்டும், இந்த கடைசி காலத்திலே ஊழியங்களுக்காக நான் உபயோகப்பட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆங்களாய்ப்போடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டுமானால், ஆண்டவருக்காக உபயோகப்பட வேண்டுமானால் உங்களுக்குள்ளே மேல் வீட்டறை அனுபவம் மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு பரிசுத்த வேதத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மேல் வீட்டறை அனுபவங்கள், ஜெப அறை அனுபவங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. அப்போ ஏன் நமக்கு மேல் வீட்டறை அனுபவங்கள் தேவை? அந்த மேல் வீட்டறை அனுபவங்கள் ஸ்தோத்திரம், அந்த மேல் வீட்டறையினுடைய அனுபவங்கள் என்பது நம்மை உடைக்கும். சில நேரங்களிலே அது உடைக்கும், சில நேரங்களிலே அதை நம்மை உருவாக்கும், சில நேரங்களிலே அது நம்மை புதுப்பிக்கும், சில நேரங்களிலே அது நம்மை பலப்படுத்தும், சில நேரங்களிலே அது தைரியப்படுத்தும், சில நேரங்களிலே அது தேவ சத்தத்தை கொண்டு வரும், சில நேரங்களிலே அந்த மேல் வீட்டறை அனுபவங்கள் தேவ தரிசனங்களை கொண்டு வரும், சில நேரங்களிலே அந்த மேல் வீட்டு அனுபவம் என்பது நமக்கு ஊழியத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புதிய வாசல்களை, புதிய எல்லைகளை திறக்கும். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் மேல் வீட்டு அறை அனுபவங்கள் இருக்கிறதோ, அந்த மேல் வீட்டு அறையில் தரித்திருந்து ஜெபிக்கிற அனுபவங்கள் இருக்கிறதோ, அவர்களுக்கு தெய்வம் புதிய வாசல்களை திறப்பார், புதிய எல்லைகளை கர்த்தர் திறப்பார். அது அவர்களை தைரியப்படுத்தும், அது அவர்களை பலப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவதாக மேல் வீட்டறையிலே அவர்கள் காத்திருந்த பொழுது புதியதொரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டார்கள். அப்ப 10 நாட்கள் மேல் வீட்டறையில காத்திருந்தாங்க. உன்னதத்திலிருந்து வருகிற பெல்நாள் தரிப்பிக்கப்படும் வரை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருந்தாங்க. எப்ப அபிஷேகம் அவர்கள் மேல் இறங்கியதோ அப்போதே
அவர்களுக்குள்ள இருந்த பயங்கள் வெளியே போக ஆரம்பித்தது. சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. எதிர்மறையான சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார்கள். அற்புத அடையாளங்களை நிகழ்த்தினார்கள். தேசங்களை பிரமிக்க பண்ணினார்கள். தேசத்தின் அதிகாரிகளை பிரமிக்க பண்ணினார்கள். மூப்பர்களை பிரமிக்க பண்ணினார்கள். அற்புத அடையாளங்களை நிமித்தமா பிரமிக்க பண்ணினார்கள். அதிசயங்களை நிமித்தமா பிரமிக்க பண்ணினார்கள். ஆதி திருச்சபை குறித்த பயம் தேசங்களை பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், மேல்விட்டு அறை அனுபவத்தை பார்த்து ரோம சாம்ராஜ்யமே அசைய ஆரம்பித்தது. ரோம சாம்ராஜ்யமே நடுங்க ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். இப்படியே போனால் ஒன்றும் செய்ய முடியாது, உலகமே அவர்களுக்கு பின் சென்று விட்டதென்று சொல்லத்தக்கதாக மேல்விட்டாரை அனுபவம் தேசங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. ராஜாக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியது. அது புறஜாதி மக்களை ஈர்த்து கொண்டு வந்தது. என் கண்பான தேவ மனிதர்களே, தேவ ஊழியர்களே, ஆண்டவருக்காக பயன்பட விரும்புகிற பிள்ளைகளே, மேல்விட்டாரை அனுபவம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், தேவ சமூகத்திலே தனித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால், உங்களை குறித்த பயம் தேசங்களை பற்றி பிடிக்கும். உங்கள் ஊழியத்தை குறித்த பயம் தேசங்களை பற்றி பிடிக்கும். உங்களுடைய அனுபவங்களுக்கு முன்பதாக எந்த தேசாதிபத்திய வல்லமைகளும் ஒரு நாளும் நிற்கவே முடியாது. அப்ப மேல்வீட்டாரை அனுபவம் என்பது, ஸ்தோத்திரம், அது தேசங்களையும் பட்டணங்களையும் அசைக்கிற ஒரு அனுபவங்களாய் இருந்தது. அது பயத்தை புறம்பே தள்ளுகிற ஒரு அனுபவமாய் இருந்தது. அற்புத அடையாளங்களை நிகழ்த்துகிற அனுபவங்களாய் இருந்தது. அது தேசங்களையும் ஜனங்களையும் பிரமிக்க பண்ணுகிற ஒரு அனுபவமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பேதுரு ஜெபிக்கும்படி மேல் வீட்டறையில் ஏறினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மேல் வீட்டறையில் ஏறின பொழுது அங்கே அவருக்குடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து ஒரு கூடை இறங்கி வருவதை காண்கிறார். அவர் ஒரு பெரிய தரிசனத்தை காண்கிறார். அப்ப அந்த இடத்துல நிகழ்ந்த ஒரு காரியம் பாருங்க. புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டு என்பதை ஆண்டவர் பேதுருவுக்கு மேல் வீட்டறையிலே காண்பித்து கொடுக்கிறார். மேல் வீட்டறையிலே புதியதொரு தரிசனம் பிறக்கிறது. புதியதொரு திட்டம் பிறக்கிறது. புதியதொரு ஊழியம் திறக்கப்படுகிறது. ஒரு புதிய வாசல் திறக்கப்படுகிறது. அப்ப யாரெல்லாம் பேதுருவை போல மேல் வீட்டறை அனுபவம் வருகிறார்களோ, தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருக்கிறார்களோ, அவர்கள் தேவ சத்தத்தை கேட்பார்கள். பேதுரு மேல் வீட்டறையில் இருந்த பொழுது அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். அடித்து புசி என்கிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ஸ்தோத்திரம். தரிசனங்களை அவன் கண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. மேல் வீட்டறை அனுபவங்கள் என்பது ஆவிக்குரிய கண்களை திறக்கிற ஒரு அனுபவம். மேல் வீட்டறை என்பது, ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய செவிகளை திறக்கிற ஒரு அனுபவங்களாய் இருக்கிறது. மேல் வீட்டறை அறை என்பது ஊழியத்தில் புதிய வாசல்களை, குடும்பத்தில் புதிய வாசல்களை, உங்கள் பிரயாசங்களிலே புதிய வாசல்களை, புதிய எல்லைகளை திறக்கிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. மேல் வீட்டு அறை என்பது உங்கள் வாழ்க்கையில புதிய துவக்கங்களை குறிக்கிற ஒரு அனுபவங்களாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாமே அடைபட்ட சூழ்நிலையில் இருக்கிறதோ, நீங்க தேவ சமூகத்தில் காத்துருங்க. மேல் வீட்டு அறையில காத்துருங்க. ஜெப அறையில காத்துருங்க. அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணுங்க. பிதாவாகிய தேவன் உங்களுக்கு வெளியரங்கமான பதிலை கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே 39வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், 9ஆம் அதிகாரம் 39ஐ வாசித்து பார்க்கும் பொழுது, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப பேதுருடைய இரண்டாவது ஒரு மேல் வீட்டாரை அனுபவம் 10ஆம் அதிகாரத்திலே புதிய தரிசனம், புதிய திட்டங்கள் பிறந்தது. தேவ சத்தத்தை கேட்டார், தேவ தரிசனங்களை கண்டார்னு பார்த்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலே பேதுரு மேல் வீட்டறையில ஏறின பொழுது தொட்கால் என்கிற பெண்மணியை அவர் உயிருள்ளவராக எழுப்பினார். மரித்து போன ஒரு சடலத்தை, மரித்து போன ஒரு பிணத்தை, மரித்து போன தொட்காலை பேதுரு உயிருள்ளவளாக எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நிறுத்தினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப மேல் வீட்டு அறை என்பது, ஸ்தோத்திரம், மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம், அநேகருடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவமாய் இருக்கிறது. ஒருவேளை வேதம் வாசிக்கும்
வாசிக்க முடியாமல், ஜெபிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க ஜெப அறையில தனித்திருக்கிற பொழுது தொட்காலை அன்றைக்கு ஆண்டவர் உயிர்ப்பித்தது போல உங்கள் ஜெப வாழ்க்கையை, உங்கள் வேத தியானத்தை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் தரிசனத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மேல் வீட்டறை என்பது மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு அனுபவமாய் இருந்தது. அற்புதங்களை நிகழ்த்துகிற ஒரு அனுபவமாய் இருந்தது. ஸ்தோத்திரம். மரித்திருந்த நிலைமைகளிலே உயிரடைய பண்ணுகிற ஒரு அனுபவமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 22 அதிகாரத்திலே 12 வசனம் சொல்லுகிறது, இயேசு மேல் வீட்டின் மேல் ஏறினார். அதாவது மேல் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அவர் மேல் வீட்டின் மேல் ஏறின பொழுது அந்த மேல் வீட்டு அறையிலே ஸ்தோத்திரம் பஸ்காவை அவர் ஆசரித்தார். ஒரு திருவிருந்து ஆராதனையை கர்த்தர் நடத்தினார். புதியதொரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இது ஒரு புதிய உடன்படிக்கை, உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமா இருக்கிறது என்று சொல்லி அந்த மேல் வீட்டு அறையிலே புதியதொரு ஊழியத்தை, புதியதொரு திட்டத்தை, புதியதொரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்ப மேல் வீட்டு அறை என்பது இயேசு ஒரு புதியதொரு உடன்படிக்கையை ஏற்படுத்தின ஒரு இடமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 10வது வாக்கியத்திலே மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீடு அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ மனிதனாக எலிசாவுக்கு சுனேமியாளுடைய வீட்டிலே மேல் வீட்டு அறையில ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த சுனேமியாளுடைய பிள்ளை ஒரு நாள் இறந்து போனான். அந்த மேல் வீட்டு அறையிலே அந்த பையனை படுக்க வச்சிருந்தாங்க. தேவ மனிதன் வந்து அந்த வாலிபனை ஜெபித்து உயிரோடு கூட எழுப்பினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் மேல் வீட்டு அறை அனுபவங்கள் இருந்ததோ அவங்க எல்லாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள், பெரிய காரியங்களை செய்தார்கள். தானியேலுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, வேறு எந்த வழிபாடுகளும் செய்யக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுதும், பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுதிலும் தன் வழக்கத்தின்படியே மேல் வீட்டில் போய் அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எதற்காகவும் பயப்படாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல் அவன் மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதனால வேதம் சொல்லுகிறது, காலங்கள் மாறினது, சமயங்கள் மாறினது, ராஜாக்கள் மாறினார்கள், ஆனால் தானியேலின் காரியமோ ஜெயமாயிருந்தது. அப்ப யாருடைய வாழ்க்கையில், யாருடைய குடும்பத்தில், யாருடைய ஊழியத்திலே மேல் வீட்டறை அனுபவங்கள் இருக்கிறதோ அவங்க காரியங்கள் ஜெயமாக இருக்கும், அந்த குடும்பம் ஜெயமாக இருக்கும், அந்த வேலை, அந்த தொழில், அந்த வியாபாரங்கள் ஜெயமாக இருக்கும், அந்த ஊழியம், அந்த ஊழிய ஸ்தலம் ஜெயமாக இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மேல் வீட்டறை அனுபவங்களை கொண்டு வாங்க. அந்த மேல் வீட்டறை அனுபவங்கள் என்பது சாதாரணமான ஒரு மனிதனை அசாதாரணமான ஒரு மனிதனாக மாற்றும். பரிசுத்த வேதத்தில் மேல் வீட்டறையில் காத்திருந்த ஒவ்வொரு மனிதர்களையும் தெய்வம் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே யார் தேவ சமூகத்திலே தனித்திருந்து காத்திருந்து அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களை தெய்வம் உபயோகம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. அப்ப மேல் வீட்டறையிலே தானியேல் ஜெபித்த பொழுது அவர் காரியம் ஜெயமாக இருந்ததப்பா. இந்த பிள்ளைகளும் மேல் வீட்டறையில ஜெபிக்கிற பொழுது இவங்க வாழ்க்கை, இவங்க குடும்பம், இவங்க தொழில், இவங்க ஊழியங்கள் அப்ப ஜெயமாக இருக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, பேதுரு மேல் வீட்டறையில் ஜெபித்த பொழுது தரிசனங்களை கண்டான், தேவ சத்தத்தை கேட்டான், புதிய திட்டங்கள், புதிய வாசல்கள் திறக்கப்பட்டதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் யாரெல்லாம் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ மேல் வீட்டறை அனுபவங்கள் இவங்களுக்குள் வருகிற பொழுது தேவ சத்தத்தை கேட்பார்களாக, தேவ தரிசனங்களை காண்பார்களாக, தேவ திட்டங்களை காண்பார்களாக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, புதியதொரு துவக்கம் உருவாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. மேல் வீட்டறையில் காத்திருந்த பொழுது அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஆண்டவரே அந்த அபிஷேகத்தினால் தேசங்களை அசைத்தார், தேசங்களை பிரமிக்க பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, மேல் வீட்டறை அனுபவங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை சாதாரணமானவர்களை இருந்தாலும் அசாதாரணமானவர்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.